எனது ஆர்சிபி அணியை வித்துட்டாங்களா? ஐபிஎல் தொடரோட 18வது சீசன்ல நம்ம ஆர்சிபி அணி ஃபர்ஸ்ட் டைம் கோப்பையை ஜெயிச்சு சாதனை படைச்சது. இந்த வெற்றியை பெங்களூர்ல உள்ள சின்னசாமி மைதானத்துல சிறப்பாக கொண்டாட ஆர்சிபி அணி நிர்வாகம் முடிவெடுத்தது. அப்போ சின்னசாமி மைதானத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்னால சிக்கி 11 பேர் உயிரிழந்தாங்க. 50 பேருக்கு மேல காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் ஆனாங்க. இதனால ஆர்சிபி அணி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சின்னசாமி மைதானம் மூடப்பட்டிருக்கு. இதனால ஆர்சிபி அணி அடுத்த ஐபிஎல் போட்டிகள்ல 3 வெவ்வேறு மைதானங்கள்ல விளையாட போறாங்களாம். இந்த நிலையில யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஆர்சிபி அணியை விற்பனை செய்ய போறதா அந்த நிறுவனமே அறிவிச்சிருக்கு. இந்த அணியோட மதிப்பு சுமார் 2 பில்லியனாம், அதாவது இந்திய மதிப்பில் 17,762 கோடி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சீரம் நிறுவனத்தோட சிஇஓ அதார் புனாவாலா தான் ஆர்சிபி அணியை வாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆர்சிபி அணியுடைய முதல் தலைவரா இருந்தவர் மல்லையா. அவருக்கு அப்புறம் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நிறுவனம் ஆர்சிபி அணியை வாங்கியிருக்கு. பெங்களூர்ல நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஆர்சிபி அணியை விற்பனை செய்ய யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் நிறுவனம் முடிவு செஞ்சிருக்காங்களாம். இதனால ஆர்சிபி அணியை வாங்க இந்தியா மட்டும் இல்லாம மற்ற நாடுகளும் போட்டி போட்டு இருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.